காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இன்று காஞ்சிபுரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாதாள சாக்கடை திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. மற்றும் சாலைகளில் சாக்கடை தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அலுவலகத்துக்கோ அல்லது வேலைக்கோ செல்கிற ஆணும் பெண்ணும் கீழே விழுந்து தங்களுடைய ஆடைகள் எல்லாம் கரை பிடித்து நிலையை இந்த சாக்கடை தண்ணீர் ஏற்படுத்தி விடுகிறது. இது குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாமல் காஞ்சிபுரம் மாநகராட்சி கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கண்டித்தும் உடனடியாக இந்த நிர்வாக சேட்டை கவனத்தில் கொண்டு வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சாக்கடை தண்ணீர் ஆறாக ஓடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்களை பாதிக்கின்ற இந்த விஷயத்தை மக்களை பாதுகாத்து உடனடியாக இந்த நிர்வாக சீர்கேட்டை தடுக்க வேண்டும். மேலும் தொழில் வரி, சொத்து வரி இவற்றை எல்லாம் போட்டு மக்களை நசுக்குகிறார்கள். இவர்களை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் பொதுமக்கள் வந்தார்கள், கழக நிர்வாகிகள் வந்தார்கள், நடுநிலையாளர்கள் வந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டார். திருமாவளவனை திருச்சியில சந்திச்சோம். இப்போ நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களா சந்திச்சோமா இல்ல வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. சரி, நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியார் விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. அது தொடர்பு இருக்காரு இல்லையான்னு தெரியல. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்கிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கு எப்படி செயல்படுது? பாஜக மாநில தலைவர் மாற்றத்திற்கு எப்படி செயல்படுது? பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலாது. நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும், பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுங்கள். திமுக ராமதாஸ் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு. அவங்க கட்சி ஆலோசனை கொடுக்கல. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக எதிர்த்து தான் பேசிட்டு தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும், அவங்க வெளியேறிய வேண்டும், வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. 10.5% அதிமுக கொடுத்தாலும் இதை 4 வருஷமா நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்த்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சி பலமாக இருக்கிறது. அந்த கட்சி ஒருவேளை மாற்றுக் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடுவார்கள் என்கிற அச்சத்திலே கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும். சார், வன்னியர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா திமுக வாக்களிக்க மாட்டேன் உறுதி அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அது நம்மளுக்கு பலமா இருக்க மாட்டேன். எல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்து